துரைக்கண்ணா, நான் பேசியதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மாவுடைய, சசிகலா அம்மாவுடைய. நிச்சயமாக விடியல் தருகிறோம் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய நிர்வாக சீர்கேடு, மக்கள் விரோத நடவடிக்கை, விடியல் தராமல் இந்த மக்களை இருளில் தள்ளும் போக்கு, இவை எல்லாவற்றையுமே தொகுத்து தான் மரியாதைக்குரிய சின்னம்மா விகே சசிகலா அவர்கள் இன்று பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது மாதிரி துணிச்சலாக இந்த விஷயங்களை முன்னெடுப்பதில் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கூட ஒரு நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த அரசனுடைய அவலங்களை சுட்டி காட்டியிருந்தாங்க, தவறுகளை சுட்டி காட்டியிருந்தாங்க. ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ வீட்டிலேயே ஒரு பட்டியலின ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகள், இதன் மீது நடவடிக்கை எடுக்க தாமதமானது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகட்டும், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில், திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை எப்போதுமே அது ஒரு மக்கள் விரோத அரசு அப்படிங்கிற மாதிரியான அந்த பொதுவெளி விமர்சனங்கள் என்பது காலங்காலமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த மக்களுக்கான ஆட்சியை நான் தருவேன், ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களை கைதூக்கி விடுவதற்காகத்தான் இந்த அரசு, சாமானிய மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அந்த 67-69 காலகட்டத்தில் மிக நேர்மையான ஒரு தூய்மையான அரசாங்கத்தை கொடுத்தார். காலம் நம்ம அவரிடமிருந்து பிரித்து விட்டுருச்சு. அதனால் அவர் பிரிந்ததற்கு பிறகு அந்த 69-71 இந்த காலகட்டங்களில் 69-70-71 காலகட்டங்களில் ஓரளவிற்கு திரு கருணாநிதியுடைய செயல்பாடு என்பது கட்டுக்குள் இருந்தது. ஆனால் 1971 ஒரு அபரிமிதமான வெற்றி, கிட்டத்தட்ட 184 இடங்களில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு, திமுகவினுடைய கட்சி தலைமை அவர் கைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சர்வாதிகார போக்கு இருந்தது என்பது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 50 ஆண்டுகளாக 67க்கு பின்னாடி 69க்கு பிறகு, மறைவுக்கு பிறகு 69-70 கூட ஒரு மிதமான போக்கு, ஒரு கட்டுப்பாடான போக்கு இருந்தது. 1971க்கு பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது நிறைய தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவு. நீங்கள் 1971-76 காலகட்டங்களில் அவர் அந்த நிர்வாக சீர்கேடு, லஞ்ச ஊழலில் ஏற்பட்டது, முறைகேடில் ஏற்பட்டது, பல இடங்களில் கையூட்டு பெற்றது, இதையெல்லாம் பட்டியல் போட்டு தான் 1976 டிசம்பர் 31ஆம் தேதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் நிர்வாக சீர்கேட்டிற்காக அந்த ஆட்சி அப்போது கலைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் 89-90 2 ஆண்டுகள் மட்டுமே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் எதுவுமே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு இங்கே அரசு ரகசியங்களை வெளியிட்டது, தீவிரவாத கும்பலுக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டில் தான் 90லேயே 2 ஆண்டுகளில் ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதன் பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91-96 காலகட்டத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க. 96-2001 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது இன்னும் கூடுதலான தவறுகள், அப்போ தான் அந்த நில அபகரிப்பு என்பதே வருகிறது. சமூக விரோத செயல்கள் என்பது திமுக ஆட்சியின் போது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவெளி தகவல், இது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது அந்த அமைச்சர்களாகட்டும், மாநில மாவட்ட நிர்வாகிகளாகட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், அவங்க ஒரு காவல் நிலையத்துக்கோ காவல்துறை உயர் அதிகாரிகளோ சந்தித்து சிபாரிசு போக மாட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவார், நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். ஆமாம், வரவே மாட்டார். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுன்னா ஒரு வட்டச் செயலாளர் போய் என்ன நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்துட்டாமே என்ன சேரை இழுத்து போட்டு உட்காந்து பேசுவாங்க. அப்படி ஒரு அத்துமீறல்கள் இருக்கும். நிறைய இடங்களில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய செயல்களில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் சரி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி கட்சியில் இருக்கிற கிளையிலிருந்து கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என்று இவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகளை, ஆர்டிஓ, கலெக்டர் எல்லாருமே மிரட்டக்கூடிய அளவிற்கான போக்கு தான் இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இதனுடைய நீட்சியாக தான் இப்போ 6வது முறையாக வந்தபோது 5 முறை மக்களினுடைய வெறுப்புக்கு ஆளான இந்த கட்சி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி, அந்த கூட்டணி பலத்தால் நாங்கள் விடியலை தருகிறோம் என்று வந்தார்கள். விடியலை தருவோம் என்று வந்த இந்த ஆட்சிக்கு ஓராண்டு காலம் எல்லா தரப்பினரும் எதிர்பார்த்தாங்க. நிச்சயமாக இந்த அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த நிலையில் தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான கேள்வி சார், இப்போ
தனி ஆவர்த்தனம் பண்ணுவது ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். ஆமாம். அது மைய அரசாக இருந்தாலும், மாநில அரசாக இருந்தாலும், சர்வதேச அரசாங்கம் இருந்தாலும், ஊராட்சியாக இருந்தாலும், வட்டாட்சியாக இருந்தாலும், நகராட்சியாக இருந்தாலும், ஒரு தனி மனிதன் வந்து அதிகார குவிப்பில் ஈடுபடுவது ஆபத்தானது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுடைய நடவடிக்கைகளை குறித்து எந்த ஒரு கூட்டணிகளும் கடும் போக்குவாத எதிர்ப்புகளில் ஆரோக்கியமாக செய்யலை. அதை செய்து கொண்டிருப்பது ஜெயா தொலைக்காட்சி. அவற்றில் தொடர்ந்து அறிக்கை புள்ளிட்டு காட்டியது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திருமதி சசிகலா அம்மா. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எந்த பயமும் இல்லைப்பா, எனக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. மடியில் கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும். மக்கள் பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 மாநில கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய காலம் முதல் 1976 தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று தேசிய கட்சியாக பரிமளிக்கிறது. அந்த 72 கட்சி தொடங்கிய போதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பாதையிலிருந்து திசை மாறி செல்லுகிறது. அவருடைய லட்சியங்களை, கொள்கைகளை நிறைவேற்றாமல் சுயநலமாக செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களும் மற்றவர்களும் தவறு செய்கிறார்கள், விதிமீறலில் ஈடுபடுகிறார்கள், நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபடுகிறார்கள், குறிப்பாக லஞ்ச ஊழலில் திளைத்து கோடிகளை குவிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி, அது தமிழக அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய நிறுவனத் தலைவர் அமரர் எம்ஜிஆருடையதாக இருந்தது. அதன் பிறகு 10-30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய எண்ணமும் நோக்கமும் செயல்பாடுகளும் அப்படித்தான் இருந்தது. அதே துணிச்சலோடு இன்று இந்த விஷயத்தை முன்னெடுத்து திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பேசி வருவது என்பது அதிமுகவினுடைய அந்த தொடக்க காலம், அந்த 52 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எதிர்ப்பு என்பது தானே இதில் மூலவேர், ஆணிவேர். அதை விடாமல் பிடித்து அதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கம்யூனிஸ்டுகள் கூட எல்லாரும் மௌனி ஆயிட்டாங்க. அதுதான், எல்லாரும் மௌனி ஆயிட்டாங்க. மக்கள் பிரச்சனை, ஆமாம், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்கிற நிலை தான் இருக்குது. அதாவது பொது உடைமை கட்சியினர் ஒரு சிறிய மக்களுக்கான ஒரு எதிர்ப்பு நிலை, ஒரு பாதிப்பான நிலை வந்ததுன்னா முதல்ல அவங்க தான் கொடி தூக்கி போராட்ட களத்துக்கு. நியாயத்தை பேசுறதுக்கு ஏன் பண்ணணும்? அதைத்தான் அம்மையார் கேட்குறாங்க. நிச்சயமாக இல்லை, இந்த போக்கு என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியதான். மக்களுடைய பார்வை இருக்கு அவங்களுக்கு. அடுத்தடுத்து தேர்தலை சந்திக்கிற பொழுது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள். சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 31 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட கட்சி. 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்குது. மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, ஆட்சிக்கு வெற்றி. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அவர் சாணக்கியன் என்றெல்லாம் பொதுவெளிகளில் பேசப்பட்ட கருணாநிதியை 13 ஆண்டுகள் அந்த பக்கமே தலைகாட்ட விடாமல் கோட்டை பக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய தலைமைக்கு வந்ததற்கு பிறகு 1988 செப்டம்பர் தொடங்கி 89ஆம் ஆண்டு தேர்தல் வரையிலும் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 52,000 கிலோமீட்டர் இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து இந்த கட்சியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து போனார். அந்த சுற்றுப்பயணத்தில் இரவு பகல் பாராமல் உடனிருந்து அந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைத்தது என்பது மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா தான். இது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. இன்றும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய முதல் கட்சி, இந்திய அளவிலே 3வது பெரிய கட்சி, உலக அளவிலே 7வது பெரிய கட்சி. இந்த கட்சி பிரிந்து சிதறுண்டு சிதிலமடைந்து போகிறதே என்கிற ஒரு தாயின் வேதனையோடு தான் நான் இவர்களை ஒருங்கிணைப்பேன் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பாடுபட்டு வளர்த்தெடுத்த அந்த கட்சிக்கு இப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதே, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தலைவர்கள் பாடுபட்டதெல்லாம் பலனில்லாமல் போய்விடுமோ என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த முயற்சியை எடுக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அது பத்திரிகை செய்தி, அவரை பொறுத்த நிச்சயமாக செய்தி அல்ல, இல்லை அது உள்ளார்ந்த எண்ணத்தின் வெளிப்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்த முடியும் என்பதை முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார். பிரிந்து கிடக்கிறவர்கள் இல்லை, அவர்கள் சுயநலத்திற்காக கட்சியை பலி கொடுக்கிறார்கள். இதில் கீழே இருக்கிற லட்சக்கணக்கான கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்கள்
தேர்தலுக்கு தேர்தல் இரட்டை இலை சின்னத்திற்கு மட்டுமே வாக்களித்தவர்கள், எந்தவித பிரதிபலனும் எதிர்பாரார்கள். அவர்கள் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள், என்று விரும்புகிறார்கள். ஆனால் சில சுயநலவாதிகளுடைய தவறான வழிகாட்டுதலில் இவர்கள் பிரிந்து இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் வேதனை. அதை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியை மரியாதைக்குரிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதோடு சேர்ந்து, காலப்போக்கும் சர்வதேச அரசியலும் இந்திய அரசியலையும் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். பல வெளிநாடுகளுக்கு பல கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பதில் நானும் ஒருவன். இப்பொழுது நான் கேட்கிறேன், மாறி வருகிற யதார்த்த நீத்திற்கு அதிமுக என்ற ஆலமரம், அதன் விழுதுகள், அதிலே தங்கி சிங்காரம் விடக்கூடிய பல வர்ணக்கணக்கான பறவைகளும் அபலைகளும் அனாதைகளுக்கான ஒரு தங்குமிடமாக அதிமுக இருக்கிறது. இது போன்ற ஒரு அமைப்பை இனி எந்த காலத்திலும் யாராலும் உருவாக்கிவிட முடியாது. அப்படி என்றால் இது போன்ற ஒரு ஆபத்தான விளையாட்டுகள் குறித்து திராவிட இயக்க ஆய்வாளராக உங்களின் கருத்தனை? அதுதான், இது ஒரு ஆபத்தான விளையாட்டு அல்லவா? நிச்சயமாக. எல்லோரையும் தமிழகத்திற்கு ஒரு இடைவேளைக்கு அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. அனைவரையும் இணைக்காமல் விளையாடுவது ஒரு ஆபத்தான விளையாட்டு. இது நிச்சயமாக அதிமுகவின் தேவை, இந்திய அரசியலுக்கு மாபெரும் தேவை. உண்மை. தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்கிற விருப்பமும் எண்ணமும் மக்கள் மனதில் முழுமையாக குடிகொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் தொடர்ந்த மாதிரி அமரர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 87 அந்த 10 ஆண்டுகள் அவர் நடத்திய அந்த ஆட்சி என்பது 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணார். அவர் கொண்டு வந்த தன்னிறைவு திட்டம், சத்துணவு திட்டம், ஒரு விளக்கு மின் திட்டம், ஏழை எளிய 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த முதல் கூட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பேசுகிறார். நீங்கள் எத்தனை ஆயிரத்திற்கு, எத்தனை லட்சத்திற்கு, எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் திட்டங்களை தீட்டுங்கள், இந்த திட்டங்களின் பலன் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற முதன்மையான நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றார். அப்படித்தான் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியாக கொண்டு வந்தார். அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நான் சொன்னேன்ல 88 89 காலகட்டத்தில் அப்போ அந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து தான் அந்த சுகாதார வளாகம் அமைய வேண்டும். பல கிராம பகுதிகளில் எப்போது இரவு வரும் என்று பெண்கள் அவர் இந்த உபாதையை கழிப்பதற்காக காத்து கிடக்கிற கொடுமையை பார்த்ததால் தான் அந்த சுகாதார வளாகத்தையே கொண்டு வந்தார். சாலைகளெல்லாம் மிக மோசமாக இருக்கிறது என்று கிராமப்பகுதி சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கொண்டு வந்தார். ஏழை எளிய சாதாரண கிழிந்த உடைக்கு மாற்று உடை இல்லாத அந்த சாதாரண பெண்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆடு மாடு கோழி. அந்த ஏழை குடிசைகள்லேயும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் பண்ணுறோம் அப்படின்னு தாலிக்கு தங்கம் போன்ற திட்டத்தை, இப்படிப்பட்ட மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் தங்களுடைய சுயநலத்தை மறந்து தலைவர் அம்மா கட்சி முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தில் உணர்வோடு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அரசியல் எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது. வெற்றி பாதையில் பயணிக்கும். உணர்வார்களா? பார்க்கலாம். அந்த நாட்கள் விரைவில் நடக்கும். அப்படித்தான் நான் நம்புவோம்.